விண்வெளியில் இருக்கக்கூடிய ரகசியங்களில் மிகவும் மர்மமானது கருந்துளைகள். இன்றைக்கு நாங்கள் கருந்துளைகள் என்றால் என்ன, அவை எப்படி உருவாகின்றன, அவற்றினுடைய அதிசயங்கள் என்ன என்பதை மிக எளிமையான முறையில் எல்லாரும் விலகிக் கொள்ளக்கூடிய வகையில் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், கருந்துளை என்றா என்ன? கருந்துளை என்றது விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே ஈர்ப்பு விசை மிகவும் அதிகமாக இருக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெக்யூம் கிளீனர் மாதிரி, ஒரு வலிமையான வெக்யூம் கிளீனர் மாதிரி நாங்கள் ஜோதிச்சு கொள்ளலாம். எதுவும் அதை விட்டு தப்ப முடியாது. ஒரு மெழுகுவர்த்தியை நாங்கள் அணைச்சா புகை மறைகிற மாதிரி கருந்துளையும் எல்லாவற்றையும் விழுங்கி விடக்கூடியது. இந்த கருந்துளை எப்படி உருவாதுன்னு சொன்னால், பெரிய நட்சத்திரங்கள் அவற்றினுடைய வாழ்நாள் முடிவில் வெடித்து சூப்பர்னோவா என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வருது. அப்போ அதனுடைய மையப்பகுதி சுருங்கி ஆனால் சின்ன அடர்த்தி மிகுந்த ஒரு கருந்துளியாக மாறும். இது ஒரு பந்து மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய ஈர்ப்பு விசை பூமியை விட கோடி மடங்கு அதிகம். கருந்துளைன்ற சக்தி, கருந்துளைன்ற ஈர்ப்பு விசைக்கு முன்பாக ஒளி கூட தப்ப முடியாது. அதால தான் அது கருப்பா தெரியும். கருந்துளையின் அருகே நேரம் மெதுவாகத்தான் ஓடும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, எங்களுடைய சூரியன் ஒருபோதும் கருந்துளையாக மாறாது. கருந்துளைகள் ஆபத்தானவையா? அருகில இருந்தா ஆபத்து தான். ஆனா அருகில் உள்ள கருந்துளை செஜிட்டேரியஸ் A என்று சொல்லப்படுது. பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 26,000 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கு. அதால நமக்கு பாதிப்பு இல்லை. கருந்துளைகள் பூமியை விழுங்குவது போல திரைப்படங்கள்ல காட்டப்படுது. ஆனால் உண்மையில அது விண்வெளியை சுத்தம் செய்கின்ற ஒரு வெக்யூம் கிளீனர் மாதிரி தான் தொழிற்படுது. இப்போ கருந்துளைகள் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு இலகுவா புரியக்கூடிய மொழி நடையில இதை தொகுத்து கொடுத்துருக்கிறேன். இது தொடர்பாக உங்களுக்கு பிடித்த விண்வெளி ரகசியங்கள் பற்றி கேட்டால் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் அதை தொகுத்து தாரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். விருப்பம் இருந்தால் அந்த விஷயங்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.